தமிழகத்திலேயே முதன்முறையாக மேட்டுப்பாளையம் அருகே உள்ள ஒரு கிராமத்தில் தமிழக அரசின் சார்பில் செயல்படுத்தப்பட்டுள்ள இலவச வைஃபை சேவையால் கிராம மாணவர்கள் பெருமளவில் பயனடைந்து வருகின்றனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே அமைந்துள்ளது குருடம்பாளையம் ஊராட்சி. கல்வி, வேலைவாய்ப்பு, தொழில் முன்னேற்றம் என பல்வேறு விஷயங்களுக்கு இணையதளம் என்பது அத்தியாவசியமாக மாறிவிட்ட நிலையில் மலையடிவார பகுதியில் அமைந்துள்ள இந்த கிராம ஊராட்சியின் பெரும்பாலான பகுதிகளில் இணைய சேவை என்பது எட்டா கனியாகவே இருந்து வந்தது. இந்நிலையில் கிராமப்புற மாணவர்களின் கல்வி, தொழில் வளர்ச்சிக்கு உதவிடும் வகையில் ஊராட்சி நிர்வாகம் சார்பில் குருடம்பாளையம் கிராமத்தில் இலவச வைஃபை வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. கல்வி வளர்ச்சி மற்றும் அவங்களுடைய பொது சிந்தனை இது நாங்கள் இந்த இடத்துல ஸ்டிட் பண்ணியிருக்கோம். எதைத்தான் பயன்படுத்தணும், இதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக ஸ்டிட் பண்ணி அவங்களுடைய ப்ரூஃபெல்லாம் வாங்கிட்டு தினம் காலை மாலை இரு வேளைகளையும் 1 ஹவர் அவங்க பயன்படுத்திக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கோம். அப்படிங்கிற இன்றைக்கி நிறைய இளைஞர்கள், மாணவர்கள் இதை பயன்படுத்துகிறாங்க. இதனால் கல்வித்தரம் முழுமையாக எங்கள் கிராமத்தில் உயர்த்திருக்கு. ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இன்றைய சூழ்நிலைகளுக்கேற்ப இதை கொண்டு வந்திருக்கிறோம். திடக்கழிவு மேலாண்மை வளாகத்தில் பிரத்யேக கோபுரம் அமைத்து இந்த இலவச வைஃபை வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஒரே நேரத்தில் 30 பேர் அமர்ந்து இலவச இணைய வசதியை பயன்படுத்திக் கொள்ள அரங்கமும் அமைக்கப்பட்டு மாணவ மாணவிகள் மற்றும் தொழில் முனைவோர் பயன்படுத்திக் கொள்ள வசதி ஏற்படுத்தியுள்ளனர். வினாடிக்கு 4 MB அளவில் அப்லோட் மற்றும் டவுன்லோட் செய்ய வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஒரே நேரத்தில் சுமார் 100 கணினிகள் வரை இதன் மூலம் இணைய வசதி பெறுகிறது. மத்திய மாநில அரசுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் ஒய்ஃபை கொண்டு வரணும், ஃப்ரீ ஒய்ஃபை ஸ்பாட் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்க இந்த நேரத்தில் ஒரு ஊராட்சியாலையும் இதை செய்ய முடியும் அப்படிங்கிறது செஞ்சுருக்கிறது ரொம்ப ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயம். ஸோ இதே மாதிரி எல்லா ஊராட்சிகளும் பார்த்தீங்கன்னா அந்தந்த பகுதிகளில் ஒய்ஃபை கொண்டு வந்தால் நிறைய மாணவர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டோட்டலாக இந்தியாவோட கல்வித்தரனே சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்தை கொடுத்துருக்காங்க. இணைய வசதி பெற தனியார் பிரவுசிங் சென்டருக்கு தான் செல்ல வேண்டும் என்ற நிலை மாறி தற்பொழுது கிராம மக்கள் 200 மீட்டர் சுற்றளவில் கிடைக்கும் இந்த வைஃபை வசதியை பயன்படுத்தி வருகின்றனர். இந்த திட்டம் அப்பகுதியினரிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளதாக தெரிவிக்கின்றனர் மாணவர்கள். குருடம்பாளையம் பஞ்சாயத்தில் இருக்கேன். நான் காலேஜ் MCOM CA ஃபைனல் இயர் பண்ணிகிட்ருக்கேன். எங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட்டுக்கு அதுக்கெல்லாம் நிறையா ப்ரௌசிங் சென்டர் போக வேண்டியது இருந்துச்சு. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு காஸ்ட் நிறையா தேவைப்படும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் பஞ்சாயத்து மூலியமாக எங்களுக்கு ஃப்ரீ வைஃபை கிடச்சிருக்கு. இதனால் நாங்கள் எனி டைம் யூஸ் பண்ணுற மாதிரி கிடச்சிருக்கு. இதனால் எங்களோட ப்ராஜெக்ட் ஒர்க் நாங்கள் ஈஸியாக பண்ண முடியும். கிராமங்களின் வளர்ச்சியே நாட்டின் வளர்ச்சி என்ற மகாத்மாவின் கருத்தை மெய்ப்பிக்கும் வகையில் இதுபோன்ற முன்னோடி திட்டங்கள் கிராமங்களின் வளர்ச்சிக்கு படிக்கட்டுகளாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. செந்தில்குமார், நியூஸ் 7 தமிழ், மேட்டுப்பாளையம்.